இந்திய மீனவர்கள் 13 பேரை பிப்ரவரி 10ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலில் வைக்க இலங்கை நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. காரைக்கால், நாகை மற்றும் மயிலாடுதுறையைச் சேர்ந்த 13 மீனவர்கள் கோடியக்கரை தென்கிழக்கு பகுதியில் மீன்பிடித்துக் கொண்டிருந்தனர். அப்போது அங்கு வந்த இலங்கை கடற்படையினர் எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி மீனவர்களை சுற்றி வளைத்தனர். இதைத் தொடர்ந்து மீனவர்கள் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்ட நிலையில் படகிலிருந்த 13 மீனவர்களை இலங்கை கடற்படையினர் கைது செய்தனர். இந்த துப்பாக்கிச் சூட்டில் 2 மீனவர்கள் படுகாயமடைந்தனர். மீனவர்களின் விசைப்படகை பறிமுதல் செய்த இலங்கை கடற்படையினர் அவர்களை காங்கேசன்துறை கடற்கரை முகாமிற்கு அழைத்து சென்று பின்னர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினர். இந்நிலையில் கைது செய்யப்பட்ட இந்திய மீனவர்கள் 13 பேரை பிப்ரவரி 10ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலில் வைக்க இலங்கை நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. முன்னதாக காரைக்கால் மீனவர்கள் மீதான துப்பாக்கிச்சூடு சம்பவம் தொடர்பாக டெல்லியில் உள்ள இலங்கை தூதரை வரவழைத்து மத்திய அரசு கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. எந்த சூழலிலும் மீனவர்கள் மீது தாக்குதல் நடத்துவதை ஏற்க முடியாது என்று மத்திய அரசு திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. மேலும் காயமடைந்த மீனவர்களை இலங்கைக்கான இந்திய துணை தூதர் நேரில் சந்தித்து துப்பாக்கிச்சூடு பற்றி கேட்டறிந்ததாக வெளியுறவுத்துறை அமைச்சகம் தகவல் தெரிவித்துள்ளது.